ஓகே. வணக்கம். வணக்கம், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்களா, க்ரூட் ஆயிலோட விலை ஒரே நாள்ல ₹10 ஒரே ஒரு நைட்டில் ஏறி இருக்குது க்ரூட் ஆயிலு. இதுதான் ஈரான் இஸ்ரேலோட அந்த வாரோட முடிவு. கிட்டத்தட்ட 12.21% ஒரே ஒரு நாளில் ஏறி இருக்கிறது. ரொம்ப கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கழித்து இந்த வாட்டி தான் நடந்திருக்குது. ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டு நைட்மேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு நாளில் நடந்த மிகப்பெரிய விஷயம். இது என்ன பாதிப்பு தருன்றதை நம்மளால் கணிக்க கூட முடியாதுங்க. என்னால் ஒரு ஷார்ட் வீடியோவில் இதுதான் பிரச்சனை, இதுதான் ஆகும், இதுதான் ஆகாது அப்படின்றத கூட என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட மொத்த கதையும் நான் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோ பெரிய பின்புலம் இருக்கிற ஒரு முக்கியமான சார்ட் இது. ஏன்னா இப்போ 5ஆம் தேதி கூட பார்த்திங்கன்னா ₹6 தான் ஏறிந்தது. மோரார்லெஸ் ஓகே தான் இது. ஆனால் அதுவே அதிகம்னாங்க. மார்ச் 4ஆம் தேதி க்ரூட் ஆயில் விலை இறங்கியிருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ₹6 அதுக்கு மறுநாள் ₹10 ஏறிச்சு. 2 நாளில் ₹17 ஏறி இருக்குது. 2 நாளில் ₹17 ஏறினது எப்போ ஏறிச்சுன்றது, கடைசியாக எப்போ ஏறிச்சுன்றது எப்போன்றது கூட நம்மளால் ஆக்சுவலி சார்ட்டு படி நம்மளால் ப்ரூவே பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ வருஷம் ஆச்சு. எவ்வளோ பெரிய போர் நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த அளவுக்கு கொடூரமாக ஆயில் ப்ரைஸ் ஏறினதே இல்லை. அதனால் இதனால் எத்தனை இண்டஸ்ட்ரி பாதிக்குன்றது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா பெட்ரோ கெமிக்கல்லேருந்து பிளாஸ்டிக்கு, கெமிக்கல், வேக்ஸு, அதே மாதிரி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி டயர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே கடுமையான பாதிப்பு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் கொஞ்சம் பெரும்பாலும் சொல்ல நினைக்கிறேன்.